கிறிஸ்து உயிர்த்தெழுதும் ஜீவனும் இருக்கிறாரு. அந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்கள் உயிர் படைகிறது. அல்லேலூயா. அப்போ சாவுக்கு ஏதுவான சரீரம் எப்படி உயிர் படையுது? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கையை கொடுத்துட்டு கேளுங்களேன். உங்கள் சரீரம் சாவுக்கு ஏதுவான, ஐயாட கொடு கைய, ஆமீன். உங்கள் சரீரம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் இருக்குல்ல, நம்ம சரீரம் தானே. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவாக இருக்கு. இந்த சரீரம் எதுக்கு ஏதுவாக இருக்கு தம்பி? ஃபேன் இல்லைன்னு ஏன் இந்த சரீரம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறோம். ஏன்? இந்த சரீரம் அப்படியே வேக்கும் போது டயர்டாகும். அப்படிதானே? அப்படிதானே? ஆனால் கொஞ்சம் அந்நிய பாஷாலா சிக்க ரபலா தட உனக்குள்ள ஒரு ஆவி வரும்போது இந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா, சாவுக்கு ஏதுவாக இருந்தது திரும்ப உயிர் படைகிறது. அல்லேலூயா. இப்போ புரியுதா உயிர்த்தெழுதல்னா என்னன்னு? உயிர்த்தெழு. இப்போ நம்ம ஏன் மருந்து சாப்பிட மாட்டோம்? நம்ம ஏன் மாத்திரை எடுக்க மாட்டோம்? நம்ம ஏன் ஊசி குத்த மாட்டோம்? நம்ம ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் ஜலதோஷம் வந்துடுது, கொஞ்சம் இருமல் வந்துடுது, கொஞ்சம் சளி வந்துடுது, கொஞ்சம் பலவீனம் வந்துடுது. பலவீனம் வந்தோடனே நாம் படுக்க தான் பார்க்கணும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அது உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் ஜலதோஷம்னா 2 பேராசிட்டமில் வாங்கி வாயில் போட்டுட்டு படுக்கிறத காட்டிலும் கொஞ்சம் ஜலதோஷ சமயத்தில் நீங்கள் எந்திரிச்சு தாபா கல்லா ரப லஷா கடாமன் ரப்ப ததுப்ப ரப ரப்பல ரப ரிக ரபல தபால அப்படின்னா உனக்குள்ள ஒரு பலம் வரும்போது உன் சரீரம் அப்படியே என்ன ஆகுதுன்னா, அப்படியே சாவுக்கு ஏதுவாகவே நம்மளுது. சாவுக்கு எதுவான என்ன? லைட்டாக தலைவலி வந்தோடனே உற்சாகம் குறைஞ்சி, பலவீனம் குறைஞ்சி, கொஞ்சம் படுக்க பார்க்குது. அதே மாதிரி உங்களுடைய சரீரத்தில் காய்ச்சல் வந்தோடனே எப்பண்டா இவர் போவார், எப்பண்டா நம்ம குப்புரடிச்சு படுக்கலாம் அப்படின்னு நினைக்கும். கொஞ்சம் உங்கள் சரீரம் சாவுக்கு ஏதுவாக இருக்கு. என்னவா இருக்கு? இது எப்போ பார்த்தாலும் சாவுக்கு ஏதுவாகவே தான் அந்த சரீரம் இருக்கும். ஆனால் அந்த சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா உயிரோடு எழுப்புகிறார். ஒரு அலையா சொல்லுங்க. அதனால தான் சொன்ன, யார்கிட்டலாம் இந்த லாலா லாலா லீ லலா பரா தலா பரி பலா ஷகடா மன ரப ரபனா அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சரீரத்தில் ஒரு உயிரை எடுக்கிறீங்க, ஒரு பலனை எடுக்கிறீங்க. உங்கள் சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாவுக்கு ஏதுவான இருக்கிற பார்ட்டுகளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜெயத்தை எடுக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ புரியுதா? இப்போ என்ன புரியுது? இந்த சரீரத்தில் சாவுக்கு ஏதுவா அந்த வசனத்தில் பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. உங்கள் சரீரங்கள் உங்களின் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியிலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்ம சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மண்ணுக்குள்ளே போய் செத்த பிறகு இயேசு வருவார்ல, அப்பந்தான் உயிரோடு எழுப்புவார் என்று நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? இல்லை, உங்கள் சரீரம் இப்போ சாவுக்கு ஏதுவா. இப்போ தம்பி தான் இருக்கான், ஒரு மஞ்சள் காமால வந்துட்டு ஒருத்தருக்கு, ஐயா அவருக்கு அதை அப்படிங்கிறோம். ஆனால் கொஞ்சம் நல்லா வந்தோன்னே ஒரு வேறு எண்ணெயில் சாப்பிட்டுட்டாரு. இல்லை, அவருக்கு வேறு எண்ணெயில் வந்துட்டு அவருக்கு தெரியாமல் வேறு எண்ணெயில் அவர் சாப்பிட்டுட்டாரு. ஆனால் அந்த எண்ணெயில் சாப்பிடக்கூடாது, இந்த எண்ணெயில் தான் சாப்பிடணும். ஆனால் அவர் அறியாமையே அவர் என்ன பண்ணிட்டாரு? வேறு எண்ணெயை சாப்பிட்டுட்டாரு. ஆனால் அவர் சாப்பிட்டனால அவருக்கு அது விஷமா அப்படின்னா இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஹைலைட் போட. அல்லேலூயா.